தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டையில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் பகுதிகளில் ஆதி திராவிட மக்களுக்கு பட்டா வழங்குதல் பணிகள் விரைந்து முடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை சந்தித்து வேண்டுகோள். புதுவை பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கு கைது செய்யப்பட்டவர்கள் காவல்துறையிடம் பரபரப்பு வாக்குமூலம். பாஜக பிரமுகர் கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கோரிக்கை. தொண்டமானத்தம்பேட் பகுதியில் புதிய அம்பேத்கர் வெங்கல சிலை புனரமைக்கும் பணி அமைச்சர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம், காலி பணியிடங்களை நிரப்ப கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை சொக்கநாதன்பேட்டையில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை சொக்கநாதன்பேட்டையில் பொதுமக்களின் குடிநீர் பிரச்சினையை போக்க புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் முயற்சியால் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம் நிதியிலிருந்து சுமார் 11.37 லட்சம் மதிப்பளவில் தட்சிணாமூர்த்தி நகர் மெயின் ரோட்டில் உள்ள சொக்கநாதன்பேட்டை புதிய சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு விழாவில் துறையின் அதிகாரிகளுடன் இருந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் பகுதியில் வசிக்கும் ஆதி திராவிடர் மக்களுக்கு பட்டா வழங்குதல் போன்ற பணிகளை விரைந்து முடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் பகுதியில் வசிக்கும் ஆதி திராவிடர் மக்களுக்கு பட்டா வழங்குதல், வாரிசு பட்டா வழங்குதல், பட்டா பிரித்தல் போன்ற பணிகள் குறித்தும், மேலும் ராஜாநகர் பகுதியில் கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்திற்கு இதுவரை மின் இணைப்பு பெறாமல் உள்ளது மற்றும் சமையல் உபகரணங்கள் வாங்கி சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை சந்தித்து தொகுதியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். புதுவை பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். மதுபான கடை திறப்பு முன் விரோதத்தில் உணவு விநியோகம் செய்யும் ஸ்மோட்டோ ஊழியர் போன்ற சட்டை அணிந்து 5 நாட்களாக கண்காணித்து பாஜக பிரமுகரை தீர்த்து கட்டியதாக கைது செய்யப்பட்டவர்கள் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். பாஜக பிரமுகரை கொலை செய்ய 3 முறை முயற்சி செய்து முடியாமல் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 4வது முறைதான் கொலை செய்ததாகவும் கைதானவர்கள் அதிர்ச்சி தகவல் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் 27ஆம் தேதி பிறந்தநாள் விழாவை கொண்டாட இருந்த பிரபல லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிறந்தநாள் ஏற்பாடுகளை கவனித்துவிட்டு தனியார் திருமண மண்டபத்தில் இருந்து 26ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் வீடு திரும்பிய பாஜக பிரமுகர் உமாசங்கரை கருவடிக்குப்பம் செல்லும் சாலையில் வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இந்த படுகொலை குறித்து வழக்கு பதிவு செய்த லாஸ்பேட்டை காவல்துறையினர் 5 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் கொலை நடந்த இடத்தின் சிசிடிவி காட்சிகள், செல்போன் டவர்களை ஆய்வு செய்து 36 மணி நேரத்தில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், மதுபான கடை திறப்பதில் முன்விரோதம், கோவில் நிர்வாகங்கள் நியமனம் மற்றும் நிலப்பிரச்சனையில் சாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த பிரபல ரவுடி கருணாவுக்கும் பாஜக பிரமுகர் உமாசங்கருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த முன்விரோதம் காரணமாக 2-3 முறை உமாசங்கரை கொலை செய்வதற்காக கொலை முயற்சிகளும் நடந்துள்ளது. இதில் 4வது முறைதான் 26ஆம் தேதி பாஜக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்று தெரிவித்த எஸ்எஸ்பி கலைவாணன்,
உணவு விநியோகம் செய்யும் ஸ்மோட்டோ ஊழியர் போன்று சட்டை அணிந்து கொண்டு பின்தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதன்படி விசாரணை அடிப்படையில் லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த செல்வகணபதி, பாண்டியன், பாலாஜி, கோபால் என்கின்ற கோபாலகிருஷ்ணன், வெற்றி என்கின்ற விவேகானந்தன், அருண் என்கின்ற அருண்குமார், விஸ்வநாதன், அரவிந்தன், கார்த்திக் ஆகிய 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த கொலையில் 12 பேர் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முக்கிய குற்றவாளியாக கருணா உள்ளிட்ட 4 பேர் தலைமறைவாக உள்ளனர். அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். பாஜக பிரமுகர் கொலையில் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு எந்தவித தொடர்பும் இல்லை. இவ்வழக்கு சரியான திசையில் சென்று கொண்டு இருக்கிறது. உமாசங்கர் கருணாவுடன் பகை குறித்து குடும்பத்தினருக்கே தெரியவில்லை. போலீசாரின் விசாரணையில்தான் தெரிய வந்துள்ளது என்று தெரிவித்த SSP கலைவாணன், முக்கிய குற்றவாளி கைது செய்யும் போதுதான் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதும் தெரியவரும் என்றார். கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலைக்கு பயன்படுத்திய கத்திகள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். 21 அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இறந்த உமாசங்கருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் இந்த ஒரு சம்பவத்துல இவ்வளவு ஒரு பகை இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாம இருந்தது. நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக இந்த ஒரு கும்பல் இதை இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சாமிப்பிள்ளை தோட்டத்துல அப்படின்ட்டு. இது இறந்த உமாசங்கருக்கும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியாம இருந்தது. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதுல நம்ம விசாரிக்கிறோம், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்றோம், அதுல ப்ராப்பரா டீம் விசாரிக்கிறாங்க. பட் ஆனா அதுல ஒரு கிளியர் க்ளூ கிடைக்காததால மேற்கொண்டு விசாரணை பண்றதுக்குள்ளேயே இந்த 2வது சம்பவம் நடந்துச்சு. இல்ல, எல்லாருமே பாண்டிச்சேரி தான், சாமிப்பிள்ளை தோட்டமே லோக்கல் ஆளுங்க. சின்ன லோக்கல் அந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பகை டெவலப் ஆகி அதனால இந்த சம்பவம். காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலில் பலியானோருக்கு லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கு புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தை நேதாஜி சிலை அருகே தொகுதி காங்கிரஸ் சார்பில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமை தாங்கி படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலரஞ்சலி செலுத்தினார். இதில் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர்கள், சேவாதளம், பொதுமக்கள், பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக லாஸ்பேட்டை மெயின் ரோடு ஏர்போர்ட் சந்திப்பில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கைகளில் மெழுகுவர்த்தியுடன் ஊர்வலமாக புறப்பட்டு வந்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமாத்துபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 1 லட்சம் நன்கொடையினை NR காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமாத்துபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக உழவர்கரை தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் NR காங்கிரஸ் கட்சியினர் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் மற்றும் சன்னியாசிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஏரியை தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் திருவண்டார் கோவில் ஏரியின் தென்மேற்கு பகுதியை தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 39,56,000 மதிப்பீட்டிலும், சன்னியாசிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள அரசு மரத்து குளம் மற்றும் ஐயனார் குளத்தை தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 15,41,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முதன்மை திட்ட இயக்குனர் இஷிதா ரதி, செயற்பொறியாளர் சீனிவாசன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், பணியாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நகைச்சுவை மன்றத்தின் சார்பாக நகைச்சுவை போட்டி பரிசளிப்பு விழா புதுவை அரசு ஊழியர்கள் சம்மேளன கூடத்தில் நடைபெற்றது. புதுவை நகைச்சுவை மன்றத்தின் சார்பாக நகைச்சுவை போட்டி பரிசளிப்பு விழா புதுவை அரசு ஊழியர்கள் சம்மேளன கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுவை நகைச்சுவை மன்றத்தின் தலைவர் முனைவர் குலசேகரன் தலைமை தாங்கினார். புதுவை நகைச்சுவை மன்றத்தின் துணைத் தலைவர் பாரதிராஜா வரவேற்புரை வழங்கினார். மன்றத்தின் செயலர் முனைவர் மோகன்ராஜ் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். கலைமாமணி ராஜன் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்.
புதுவை நகைச்சுவை மன்றத்தின் நிறுவனர் குப்புசாமி வாழ்த்துரை வழங்கினார். பொருளாளர் ஜெயபிரகாஷ் நகைச்சுவை அரங்கத்தை ஒருங்கிணைத்து நகைச்சுவை போட்டியில் வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்தார். நிகழ்ச்சியில் கோவில்பட்டி மணமகிழ் மன்ற செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் கருத்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நகைச்சுவை கூறினார்கள். நகைச்சுவை கூறும் நிகழ்வு நகைச்சுவை நாடகம் நிகழ்த்தப்பட்டது. நிறைவாக இணை செயலாளர் சுரேந்தர் நன்றி உரை கூறினார். செயற்குழு உறுப்பினர் நிகமாந்த தேசிகன் மேடை நிர்வாகத்தை ஒருங்கிணைத்தார். புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையத்தில் சுனாமி நினைவிடம் அமைக்க பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டத்தின் மூலம் பாண்டி மெரினா அருகில் உள்ள வம்பாக்கீரப்பாளையம் கிராமத்தில் சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக சுனாமி நினைவிடம் அமைக்கும் பணி பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நினைவிடம் ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு மெய்பாலன் ஒப்பந்ததாரருக்கு ரூபாய் 24.5 லட்சம் மதிப்பில் பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான பூமி பூஜை அனிபால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் பிரபாகர் ஆகியோர் மற்றும் ஒப்பந்ததாரர், மீனவ சங்க பிரதிநிதிகள், ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகரில் மின்கம்பங்கள் சாய்ந்து கீழே விழும் அபாய நிலையில் உள்ளதை மின்துறை ஊழியர்கள் சரி செய்து மின் விளக்குகள் பொருத்தும் பணியில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகரில் உள்ள 10வது தெருவில் உள்ள மின்கம்பம் சாய்ந்து பல மாதங்களாக மின் இணைப்பு தாழ்வாகவும் அபாயகரமாகவும் கீழே விழும் நிலையில் இருந்தது. அரசிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் உழவர்கரையை சேர்ந்த சமூக சேவகரும் புதுச்சேரி மாநில அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில தலைவர் முனைவர் அருள் செழியனிடம் தெரிவிக்கப்பட்டு மின்துறை அதிகாரிகள் புதிய மின்கம்பத்தை பொருத்தியும் மின் விளக்குகளை பொருத்தும் பணியில் ஈடுபட்டனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கோடை காலத்தினை முன்னிட்டு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி பழங்கள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநிலம் காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக கனகராஜ் ஏற்பாட்டில் கோடை காலத்தை முன்னிட்டு பாலாஜி திரையரங்கம் எதிரில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி இளைஞர் அணி நிர்வாகி தனஜயன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் ராஜசேகர், சரவணன், இளைஞர் அணி நிர்வாகி பிரான்சிஸ், காமராஜர் நகர் கிளை நிர்வாகிகள் வினோத் குமார், தினேஷ், கிரீஷ், வினோத், ஆகாஷ், பிரபு, நாகராஜ், விக்கி, பிரவீன்குமார், விஜய் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் செய்தியாளர் சந்திப்பின் போது புதுச்சேரி பாஜக பிரமுகர் உமாசங்கர் நள்ளிரவில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இவர் எங்கள் குடும்பத்தில் மிகவும் அன்பாக பழகினார். அவர் கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்த நாங்கள் அதிர்ச்சியடைந்தோம். குற்றவாளிகளை காவல்துறையினர் அடையாளம் கண்டறிந்துள்ளனர். உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும். முதல்வரும் உள்துறை அமைச்சரும் உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரியான நீதி விசாரணை இல்லை என்றால் இந்த கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்றார். குற்றவாளி இப்போ அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பான முறையில் சரியான நபரை பிடிச்சி அவருக்கு தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இல்லைன்னா அந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி சரியான நீதி கிடைக்க வேண்டும். ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம்பேட் பகுதியில் புதிய அம்பேத்கர் வெங்கல சிலை புனரமைக்கும் பணியை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம்பேட் பகுதியில் புதிய அம்பேத்கர் வெங்கல சிலை புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் ரூபாய் 39 லட்சம் மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார்.
இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் ச. இளங்கோவன் கலந்து கொண்டார். புதிய அம்பேத்கர் வெங்கல சிலை அமைவதுடன் அதனை சுற்றி படிக்கட்டு அமைத்தல், சிறிய பூங்கா அமைத்தல், சிலைக்கு கொடை உட்பட சுற்றி தரைப்பகுதிகளில் கிரானைட் கற்கள் அமைத்தல் போன்ற பணிகள் நடைபெறவுள்ளது. இப்பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், பட்டியல் அணி தலைவர் ஜெகதால பிரதாபன், கூட்டணி கட்சி பிரமுகர் என்ஆர் காங்கிரஸ் வைத்தியநாதன், கிராம முக்கியஸ்தர்கள் ஏழுமலை, பூவரசு, கட்சி கிளை தலைவர்கள், நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டனர். காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் புதுவை பொறியியல் கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் மாணவர் நலன் கருதி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும், CAS உறுப்பினர்களுக்கு திருத்தப்பட்ட ஊதியத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும், ஆட்சி மன்ற குழு அமைக்க வேண்டும் என்றும், PTU பேராசிரியர்கள் பணி ஓய்வு வயதை 62 65 உயர்த்த வேண்டும், புதிய பதவிகள் மற்றும் பொறுப்புகள் நியமனத்தில் சீனியாரிட்டி முறையை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 1 வாரமாக வகுப்பறையில் கருப்பு பேட்ச் அணிந்து போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் முன்னெடுத்துள்ள காலவரையற்ற உள்ளிருப்பு வேலைநிறுத்தம் 4வது நாளாக நடைபெற்றது. பேராசிரியர்கள் பல்கலைக்கழக நிர்வாக அலட்சியத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வகுப்புகள் நடைபெறவில்லை. மாணவர்கள் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளன. பகல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து சகா யோஜனை பெண்கள் குழுவாக பேரணியில் ஈடுபட்டனர். பஹல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து சஹாயோஜினி என்ற பெண்கள் குழுவாக பேரணியில் ஈடுபட்டனர். சஹாயோஜினி என்ற பெண்கள் குழு சமூக ஆதரவும் உரிமை மேம்பாட்டிற்கும் தயார் நிலையில் இருக்கின்றோம். இந்த பேரணியை பஹல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து நடத்தியுள்ளோம். பஹல்காம் பகுதியில் கொடூரமாக கொல்லப்பட்டவர்களுக்கு நீதிக்காக நாங்கள் ஒற்றுமையாக நிற்கின்றோம். இது எங்களது குழுவினரால் ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைதி பேரணி. ஆனால் முழு புதுச்சேரியும் எங்களுடன் சேர்ந்து நிற்கிறது. முழு இந்தியா இந்த தாக்குதலுக்கு எதிராக ஒன்றுபட்டு நிற்கின்றது. இந்த தாக்குதல் என் தேசத்தின் ஆன்மாவை குறிவைக்கும் ஒரு தாக்குதலாகும். நாம் இதை எப்போதும் மறக்க மாட்டோம் என கூறி சஹாயோஜினி பெண்கள் குழுவினர் பேரணியில் ஈடுபட்டனர். மது, ராஜஸ்ரீ, ஆர்த்தி, ஆகான்ஷா, ஆர்த்தி, இந்து, பாயல், ஊர்மிளா, கவிதா, குஞ்சன், பமிதா, நந்திதா, சந்தியா, நீலம் ஆகியோர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். சண்முகாபுரம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். உழவர்கரை நகராட்சி சண்முகபுரம் அன்னை சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவ திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாராதனைகள், சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான ரணக்கழிப்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மூலவர் மயானகாளி அலங்கார தீபாராதனையும் தொடர்ந்து சண்முகபுரம் மெடுக்காட்டு பகுதியில் முன்னோர்களுக்கு படையலிட்டனர். இதில் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகளை கொள்ளையிட்டு பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் வீரபத்ரன், நாட்டாமை கமலக்கண்ணன், செயலாளர் பழனிராஜா, பொருளாளர் அருண் பிரசாத், ஆலய பொறுப்பாளர் பிரதீப் சந்துரு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர்.
விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நுகர்வோர் பொருட்கள் விற்பனையாளர்கள் நல சங்கத்தின் 7ஆம் ஆண்டு துவக்க விழா சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. நுகர்வோர் பொருட்கள் விற்பனையாளர்கள் நல சங்கத்தின் 7ஆம் ஆண்டு துவக்க விழா சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் சங்கத்தின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் மற்றும் சவுந்தரராஜன் செந்தில்குமார் தலைமை உரையாற்றினர். சங்கத்தின் தலைவர் குந்தண்டராமன், துணைத் தலைவர் ஸ்ரீதர், செயலாளர் சிவகுமார், பொருளாளர் ஜெயக்குமார், சங்க ஆலோசகர் முரளி, குப்தா, சரவணன், சசிகுமார் மற்றும் முனுசாமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். விழாவை கேக் வெட்டி நிர்வாகக் குழு, செயற்குழு மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கொண்டாடினர். சங்கத்தின் பொருளாளர் ஜெயக்குமார் நன்றி உரையாற்றினார். மரக்காணம் அருகே நாணக்கல்மேடு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் செய்திருந்தனர்.